இந்த வீடியோவில் நம்ம வேலிட் பாலிண்ட்ரோம்ங்கிற லீட் கோட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ப்ராப்ளமை வந்துட்டு நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் ஆல்ரெடி ட்ரை பண்ணி நம்ம அதை ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனும் இந்த வீடியோட அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம இப்போ வந்து அதை இன்னும் ஆப்டிமைஸ்டாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம அகைன் கொஸ்டின் என்னென்னு பார்த்துப்போம். A phrase is a palindrome after converting all the upper cases into lower cases and removing all non-alphanumeric conditions. ஸோ ஆல்ஃபபெட் நம்பர் ரெண்டுமே வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ரிங்லேயோ இல்லை இங்கே இருக்க மாதிரி சென்டென்ஸ்லேயோ இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் ரெண்டு இதுலேயுமே வந்துட்டு சேம் வேல்யூ வந்துட்டு தான் நம்ம அதை வந்துட்டு பாலிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் ஒரு வேல்யூவியாக ஆக்சஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் பில்டரில் சேவ் பண்ணி அதை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி செக் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்துட்டு இதை இன்னும் ஆப்டிமைஸ்டாக எப்படி செக் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்ம இதே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக ரேஸ் கார். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ண போகிறோன்னா நம்மளோட இதில் வந்து நம்ம புதுசாக ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் ஸ்ட்ரிங் பஃபர்னு புதுசாக எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மெமரியும் எடுக்காமல் எப்படி அப்படியே நம்ம எப்படி வந்துட்டு இது வந்துட்டு வேலிட் பாலிண்ட்ரோம்னு செக் பண்ணுறதுன்னு யோசிச்சோன்னா 2 பாயிண்டர் அல்காரிதம்னு ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒன்றையும் ரேஸ் காரில் வந்துட்டு ஒரு வேல்யூவே நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்த ஆக்சஸ் பண்ணும்போதுமே வந்து நம்ம வந்துட்டு 2 பாயிண்ட் வச்சுப்போம் இந்த இதுக்கே ஆக்சஸ்க்கு. ஒரு வேல்யூவுமே நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு லாஜிக் எழுதி நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 2 வேல்யூ 2 பாயிண்ட்டுங்கிறதுனால நம்மளுக்கு 2 இடத்த நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இங்கேருந்து ரேஸ் காரில் ஃபஸ்ட் லெட்டரையோ லாஸ்ட் லெட்டரையோ கம்பேர் பண்ணுறேன். ரெண்டும் சேம் தான். அடுத்த லெட்டர் ரெண்டுத்தையும் நான் வந்துட்டு கம்பேர் பண்ணுறேன். ஓகேவா? அப்பையும் ரெண்டும் சேம் தான். அதுக்கு அடுத்த லெட்டர் ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணுறேன். சேம் தான். அதுக்கு அடுத்த லெட்டர் ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணுறேங்கிறப்போ இங்கே இ இருக்குது, இங்கே நான் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்துட்டு அடுத்த லெட்டர் செக் பண்ணோன்னா இஎன்ஏ. அப்போ இது வந்துட்டு இட் இஸ் நாட் ஈக்குவேட்டிங் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு திஸ் இஸ் நாட் அ பாலிண்ட்ரோம். இதை நம்ம வந்துட்டு ரேஸ் கார் இதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம இதே சேம் 2 பாயிண்டர் அப்ரோச் வந்துட்டு பண்ணி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ வந்துட்டு லாஸ்ட் இருக்கிற வேல்யூவோட நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணலாம். இட் இஸ் சேம். அப்புறம் ஃபஸ்ட்டு பாயிண்டரை வந்துட்டு 1 பாயிண்ட் நம்ம வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். லாஸ்ட் பாயிண்டரை வந்துட்டு 1 பாயிண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணலாம். அப்போ வந்துட்டு ரெண்டுமே ஏ. ஸோ இதுவும் கரெக்டு. அதே மாதிரி இங்கேயும் இன்னொரு பாயிண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், லாஸ்ட்டை வந்துட்டு ஒரு பாயிண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்போ சி. அப்புறம் இ மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு திஸ் இஸ் அ பாலிண்ட்ரோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட லாஜிக். இதை வந்து நம்ம எப்படி கோடாக எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்ம வந்துட்டு 2 பாயிண்டர் அப்ரோச் அண்ட் ஆல்சோ நம்ம இங்கே ஸ்டார்ட் ஸ்டாப்புன்னு சொன்னதுனால நம்மளுக்கு வந்துட்டு எப்போதுமே ரெண்டு வேல்யூ ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணுற வேல்யூஸ் 2 இருக்கும். ஸோ இங்கே நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங்குங்கிறதுனால நம்ம வந்து இன்டீஜர் ஸ்டார்ட்னு வச்சுக்கலாம். இன்டீஜர் ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா ஃபஸ்ட் இதுலேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா. அதே மாதிரி இன்டீஜர் மேபி லாஸ்ட் ஈக்குவல் டு நமக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து அதோட கடைசி லெட்டர் இருக்கும். ஸோ எஸ் டாட் லென்த்தை அண்ட் இந்த லென்த்தை வந்து லென்த்தை -1. ஏன்னா நமக்கு வந்துட்டு லாஸ்ட் லெட்டர் வரைக்கும் இருந்தால் நமக்கு போதும் இல்லையா, அதனால. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டிஷன் வைக்கலான்னா எப்போதுமே நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் வந்துட்டு லாஸ்ட்டை விட கம்மியாக தான் இருக்கணும். அது வரைக்கும் நம்மளுக்கு ஐட்ரேட் பண்ணால் போதும் இல்லையா. அதாவது இந்த மிட் வேல்யூ வரைக்கும் நம்மளுக்கு ஐட்ரேட் பண்ணால் போதும்ல. அதனால் நம்மளுக்கு ஸ்டார்ட் வந்து எப்போதுமே ஷுட் பி லெஸ்ஸர் தென் த லாஸ்ட், லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு ஸ்டார்ட் வந்துட்டு ஸ்மாலாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கேரக்டர் ரெண்டுத்தையும் தானே நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற கேரக்டர் லாஸ்ட் இருக்கிற கேரக்டர் தானே நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து அதை கம்பேர் பண்ணுறதுக்கு எழுதிடலாம். ஃபஸ்ட்டு இஃப் character
டாட் இதை வந்துட்டு நம்ம லோவர் கேஸில் வேறு மாற்றணும். டூ லோவர் கேஸ் ஆஃப் நமக்கு வந்துட்டு ஸ்டார்ட் இதில் இருக்கிற இது தானே வேணும். ஸோ எஸ் டாட் கேர் அட் ஸ்டார்ட் இது வந்துட்டு ஷுட் பி ஈக்குவல் டு கேரக்டர் டாட் இதே தான் டூ lower case and s dot character at last. ஸோ நம்ம வந்து என்ன செக் பண்ணுறோன்னா இதுவும் ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்ணுறோம். பட் ஆனால் நமக்கு வந்து லாஸ்ட்டாக கூட நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுத்துக்கலாம். இது எல்லாமே பாஸ் ஆச்சுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இது வந்துட்டு இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் தென் நமக்கு வந்துட்டு இட் இஸ் நாட் அ palindrome, ரைட்? ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் வேல்யூவையும் லாஸ்ட் வேல்யூவையும் நம்மளுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இது வந்துட்டு கவுண்ட் பண்ணிடுச்சு. ஆனால் நமக்கு வந்து அடுத்த வேல்யூக்கு போகணும், கரெக்டாக? நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும் ஸ்டார்ட்டு. அதே மாதிரி ஸ்டாப்பும் வந்துட்டு நம்மளுக்கு லாஸ்ட்டும் வந்துட்டு ஒரு இடத்துல டிக்ரிமெண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா இது முடித்த உடனே ஸ்டார்ட் ++ ஆகணும். இன்கேஸ் இது வந்துட்டு இட் இஸ் நாட் ஈக்குவல்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ நமக்கு உள்ளே நம்ம போடக்கூடாது. அதே மாதிரி லாஸ்ட்டும் வந்துட்டு நம்ம எவ்ரி டைம் டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த இதில் பார்த்தோன்னா நமக்கு என்ன ஆகும், எவ்ரி டைம் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிடும், டிக்ரிமெண்ட் ஆகிடும். ஆனால் நம்மளுக்கு இது இன்னொரு மெயினான கேட்ச் இருக்குது. என்னென்னா நம்ம நான் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும், கரெக்டாக? இப்போது ஸ்டார்ட்டில் இருக்கிறது வந்துட்டு இஃப் இட் இஸ் நாட் ஆல்ஃபா நியூமரிக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு தனியாக பார்க்கணும். அதே மாதிரி லாஸ்ட்டில் உள்ளதும் ஆல்ஃபா நியூமரிக்கா இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்துட்டு செக் பண்ணி ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இஃப் சேம் கேரக்டர் டாட் இஸ் லெட்டர் ஆர் இதுதான் நம்ம செக் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இஃப் இட் இஸ் அ லெட்டர் ஆர் டிஜிட் அப்படின்னா ஸோ நம்ம இதில் வந்துட்டு எஸ் டாட் கேரக்டர் அட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டுக்கு எழுதிடலாம். ஓகே, இஃப் இட் இஸ் நாட் அ லெட்டர் ஆர் அ டிஜிட் தென் நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம அந்த வேல்யூவை அப்படியே இக்னோர் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட்டை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதே இதுதான் நம்ம வந்துட்டு இஃப் கண்டிஷன் போட்டாச்சா, இதே இதுதான் நம்ம அடுத்த கண்டிஷன் என்ன போட்டோம்னா இஃப் நாட் கேரக்டர் டாட் இஸ் லெட்டர் ஆர் டிஜிட் at s dot character at last. If it is not, then நம்ம வந்துட்டு லாஸ்ட் வந்துட்டு we can anyway decrement it, right? இப்போது நெக்ஸ்ட் கண்டிஷன் இந்த இஃப் கண்டிஷனும் பாஸ் ஆகி எக்ஸ்கியூஸ் மீ சாரி. ஸோ ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன், அடுத்தது வந்துட்டு எல்ஸ் இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். இல்லைன்னா டிஃபால்ட்டாக இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா எல்ஸ்குள்ளார தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வரணும். ஸோ எல்ஸ்குள்ளே தான் நம்மளுக்கு இதுவுமே அப்டேட் ஆகணும். And we should also return true, right? So இது எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு, எங்கேயுமே ஃபால்ஸுங்கிறதே நம்மளுக்கு வரலனா we can return it as true. ஸோ இதோட லாஜிக் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மேன் பிளான் இதில் வரும்போது
ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ஏ. ஏ இஸ் அ லெட்டர் ஆர் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுவோம், ஸ்டார்ட் ஒருத்துக்கு பண்ணிட்டு இது செக் பண்ணுவோம். ஏ வந்துட்டு இட் இஸ் அ லெட்டர் ஆர் டிஜிட். ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளே போகாது. அடுத்தது நம்ம கம்பேர் பண்ணுற லாஸ்ட் கூட இருக்கிறது என்ன, ஏ. இதுவும் இந்த கண்டிஷனுக்குள்ளே போகாது. அப்புறம் எங்கே போகும், இஃப்பும் இல்லை எல்ஸ் இஃப்பும் இல்லைன்னா அடுத்தது எல்ஸ்குள்ளே போகுமா. எல்ஸ்குள்ளார நம்மளோட இஃப்போட வேல்யூ என்ன, ஸ்டார்ட்டும் லாஸ்ட்டும் வந்துட்டு ஈக்குவலான்னு பார்க்குது. எஸ் இட் இஸ் ஈக்குவல். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்டார்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும், லாஸ்ட் வந்துட்டு டிக்ரிமெண்ட் ஆகும். ரைட். அப்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் பாயிண்டர் எங்கே வரும், இந்த ஸ்பேஸுக்கு வரும். ஸ்டார்ட்டோட பாயிண்டர். லாஸ்ட்டோட பாயிண்டர் எங்கே வரும், எம்முக்கு வரும். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்குள்ளேயே இங்கே வந்துட்டு அவுட் ஆகிடும். ஏ வந்துட்டு இட் இஸ் நாட் அ ஆல்ஃபபெட் ஆர் நம்பர். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும், ஸ்டார்ட்டை வந்துட்டு இன்னொரு டைம் இன்க்ரிமெண்ட் பண்ணணும், எம்முக்கு போயிடும். இப்போது ஸ்டார்ட் எம்மில் இருக்கும், நம்மளோட லாஸ்ட்டுமே இன்னும் எம்மில் தான் இருக்கும். ஸோ இப்போது செகண்ட் கண்டிஷனில் வந்துட்டு திருப்பி எல்ஸ்குள்ளார தான் வரும். அகெயின் இங்கே வந்துட்டு இட் இஸ் போத் ஆஃப் தெம் ஆர் ஈக்குவல். ரைட். ஸோ அதனால நம்மளுக்கு திருப்பி அடுத்த வைல் கண்டிஷனுக்கு போகும். இங்கே திருப்பி ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ திருப்பி இங்கே ஏ, இங்கே வந்துட்டு ஏ. இதே மாதிரியே நம்மளுக்கு மிட் பாயிண்ட் ரீச் ஆகிற வரைக்கும் இது வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இதான் இந்த சொல்யூஷன். நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். என்னது இது, டாட் டு லோவர் கேஸ் நாட் சூட்டபிள் மெத்தட் ஃபவுண்ட் ஃபார் இதுதானே வரும். ஏதாவது க்ளோஸ் பண்ணலையா ஒழுங்கா, யா ஏதோ க்ளோசிங் இஷ்யூ தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ அடடா, ஓகே. ப்ராக்கெட் த இஷ்யூ. இது நம்ம இப்போ சப்மிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இட் பீட்ஸ் 99% காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எங்கேயுமே நம்ம வந்துட்டு மெமரி யூஸே பண்ணலை. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு இன்னுமே ஒரு ஆப்டிமைஸ்டு சொல்யூஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.